ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இது அழகம்மா கோயிலில் நடந்த கும்மியினுடைய தொடர்ச்சிங்க. இங்கே பாருங்கள், எவ்வளவு அழகாக கும்மி கொட்டி போய்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. சிறுசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் கும்மி கொட்டிட்டு போனாங்க. இவங்க தான் வந்து அந்த கும்மி பாட்டு பாடுறாங்க பாருங்கள், பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொட்டி போய்கிட்டு இருக்காங்க. இந்த அழகம்மா கோயிலுடைய திருவிழா வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம்தான் கும்பிடுவாங்க. இதுக்காண்டியே நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், அதோடு எல்லோரும் ஒரே டான்ஸ் ஆட கிளம்பிட்டாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், எந்த ஒரு மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 50 பேருமே ஆட கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சாமி பாட்டு பாட சொல்லிட்டாங்க. கும்மி பாட்டு பாடுறவங்கள அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாமி பாட்டு பாட கிளம்பவும் பார்த்தா சாமி ஆட கிளம்பிட்டாங்க. கூட்டத்தில் இருந்தவங்களாம் எந்திரிச்சு சாமி ஆடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அம்மனுடைய அருளை அங்கே இறக்கி சாமியை வர வச்சாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விடிய 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 முழிச்சிருந்தோம். மழை பெஞ்சு தான் எங்களை கொஞ்சம் என்னடா இப்படி மழை பெஞ்சிச்சேன்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, அந்தளவில் அந்த ஆத்தா மழையை நிப்பாட்டிட்டா. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த கும்மி கொட்டலாம் ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள், சாமி ஆடி வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்கும் பூசாரி திருநூறை போட்டு நிப்பாட்டமுன்னா அவர் படாத பாடுபட்டுட்டார். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் அழகம்மாளுக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிலை வடிவம் கிடையாது, சூலாயுதத்துக்குத்தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குறி கேட்குறவர்கிட்ட குறி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் குறி கேட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்து தீபாதனை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இவங்க தான் எங்கள் அழகம்மா தாயி. இந்த அம்மாவுக்கு மல்லிகைப்பூ தான் ரொம்ப பிடிச்சது. அதனால் மல்லிகைப்பூனாலேயும் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இனி என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடியலை இந்த வீடியோ. இதனுடைய தொடர்ச்சியை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.